பாருங்க, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா Energy can neither be created Energy neither created or destroyed. அப்போ அது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். Law of conservation of energy. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ இங்க செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ டீ கப் இருக்குன்னு வைங்க, சரிங்களா? ஒரு டீ கப் இருக்குது, காஃபி இருக்குது. அப்போ இந்த டீ கப்ல இருந்துட்டு என்ன ஆகும், ஹீட் வந்துட்டு ஸ்பான்டேனியஸா வெளியில போகும், சரிங்களா? அப்போ உங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டா இருக்கக்கூடிய அந்த டீ கோல்டா மாறி, அப்போ எங்கிருந்து எங்க போகுது? இப்போ ஒரு டீ கிளாஸ் இருக்குன்னா அந்த டீல உள்ள ஹீட்டு எங்க நோக்கி போகுது? கோல்டை நோக்கி போகுது. இது வந்து ஸ்பான்டேனியஸா நடக்குது. அப்போ அது என்ன ஆயிரும், கொஞ்ச நேரத்துல ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த டீ கப்பே வந்துட்டு அந்த சூடு ஆறிடும். அப்போ ஹீட்டு வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. அப்போ ஹையஸ்ட் ஹீட்ல இருந்துட்டு நல்ல ஹாட் பாடியில இருந்துட்டு கோல்டு பாடியை நோக்கி அந்த ஹீட் மூவ் ஆயிருக்கு. ஆனா இதே இது அந்த இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸா ஹீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், சரிங்களா? பாருங்க, ஹீட் cannot spontaneously pass from, அங்க உள்ள வெளியே போன ஹீட்டு ஸ்பான்டேனியஸா திரும்ப வரவே வராது. நாம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தாதான் இது நடக்கும். நாம திரும்ப அதை சூடு பண்ணாதான் அது வந்து சூடாகும், சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா so heat cannot spontaneously pass from a colder to a warmer body. Clausius statement. Clausius சொன்ன statement. இப்ப அடுத்தது பாருங்க, in an adiabatic process the entropy either increases or remains unchanged. ஸோ முக்கியமான ஒரு ஒன்வேர்டு. adiabatic process, அப்போ no heat exchanges, ஹீட்டை அப்சார்வ் பண்ணியிருக்காது, ஹீட்டை வெளியிலும் போயிருக்காது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேஸில் ஒன்று என்ட்ராபி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 0, சரிங்களா? ஒன்று கண்டிப்பாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அது எந்த கேஸில் கிரேட்டர் தேன் இர்ரிவர்சிபிளில் கிரேட்டர் தேன் 0வா இருக்கும், இந்த ரிவர்சிபிளில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும் என்ட்ராபி. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிடுங்க. இல்லை அப்போ அடைவடி ப்ராசஸில் என்ட்ராபி கிரேட்டர் தேன் 0 இந்த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில், அதே இது ரிவர்சிபிள்ல பார்த்தீங்கன்னா என்ட்ராபி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இந்த செகண்ட் லாவுடைய யூஸ் என்ன? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாவில் பார்த்தோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லி பார்த்தோம். இங்க செகண்ட் லாவை பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன், அதாவது ஹாட் பாடியில இருந்து கோல்டு பாடிக்கு போகுதா, கோல்டுல இருந்து ஹாட் பாடிக்கு போகுதா, ஸோ அப்படிங்கிற டைரக்ஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா? அப்ப பாருங்க, helps us to determine the direction in which energy can be transferred. எந்த டைரக்ஷன், அதாவது என் டைரக்ஷன்னா எங்க இருந்து, ஹாட்ல இருந்து கோல்டா, கோல்டுல இருந்து ஹாட்டுக்கு, அதுதான் டைரக்ஷன், சரிங்களா? in which energy can be transferred. அப்ப அது ஒண்ணு. அடுத்தபடியா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். whether the chemical reaction can occur spontaneously or not. அடுத்தபடியா இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹெல்ப் அஸ் டு நோ த ஈக்லிபிரியம் கண்டிஷன். அடுத்தபடியா முக்கியமானது இதுதான், இந்த கார்னாட் என்ஜினை வச்சு நம்ம படிப்போம் இல்லையா, அதுதான். இப்போ ஹெல்ப் அஸ் டு கால்குலேட் த மேக்ஸிமம் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹீட் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஒர்க் இன் எ கிவன் ப்ராசஸ். அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ஹீட்டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, அதுதான் எஃபிசியன்சி. ஒரு என்ஜினுடைய எஃபிசியன்சியும் நம்ம இந்த செகண்ட் லாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அப்போ ஹெல்ப் அஸ் டு கால்குலேட் மேக்ஸிமம் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹீட், அந்த ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க் இன் ஏ கிவன் ப்ராசஸ், அது கால்குலேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஹீட்டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஒர்க் can always be completely converted into heat. நம்ம ஒரு
என்ன ஆகுது? இப்போ நம்ம ரெண்டு கையை நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா சேர்த்து தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் வந்து ப்ரொடியூஸ். இப்போ நமக்கு ஒர்க் நடக்குது, அங்கே வந்து என்ன ஆகுது? இந்த ஒர்க் எல்லாமே ஹீட்டை கன்வெர்ட் ஆகுது. ஆனால் பட் ஹீட் cannot be completely converted into work without leaving a permanent change in the system or surrounding. இப்போ நம்ம ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போட்டு இப்போ 100 ரூபாய்க்கு போடுறோம், 1 லிட்டர் பெட்ரோல் வந்து போடுறோம்னு வைங்களேன். அப்போ அது வந்து வண்டி என்ஜின், பைக் என்ஜின்ல அது வந்துட்டு எரியுது. எரிஞ்சு வந்து அங்கே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இப்போ வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா அந்த 1 லிட்டருமே ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும், வண்டி மூவ் ஆகும். அப்போ அந்த 1 லிட்டரும் அந்த மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த 1 லிட்டர் பெட்ரோலுமே அதில் யூஸ் ஆகிருக்காது. அப்போ அதுதான் நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் வந்து யூஸ் ஆகலை? இப்போ அந்த 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா அதில் எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ போடுறோம்? அப்போ 750 ml, சரிங்களா? அப்போ 750 ml தான் கரெக்டாக அங்கே வந்து யூஸ் ஆகிருக்கும். ரிமைனிங் 250 ml பார்த்தீங்கன்னா வெளியில லாஸ் ஆகிருக்கும், ஹீட்டாக லாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்ஜின் சூடாகிறத பார்த்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் லாஸ் தான், சரிங்களா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்போ அந்த ஹீட் அவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. Heat cannot be completely converted into work without leaving a permanent changes in the system or surrounding. அப்போ அங்கே ஹீட் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதில் பாருங்க, ஒன்லி a fraction of heat can be converted into useful work. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டு தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுது. அண்ட் the rest remain unavailable and unconverted. சரிங்களா? அப்போ அது வந்து நமக்கு கிடைக்காது, லாஸ் ஆஃப் போயிடும். அதை வந்து ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம். இதுல அந்த கெல்வின் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்பவுமே பார்த்தா அதுதான் கிளாசியஸ். அதாவது கோல்டு டு ஹீட் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது, அது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இங்க கெல்வின் என்ன சொல்றாரு? அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஹீட் இருக்குன்னா ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படிங்கிறத சொல்றாரு. It is impossible to construct an engine which is able to convert heat completely into work by a cyclic process without producing the same changes in the system or in the surrounding. சரிங்களா? அப்போ ஒரு இன்ஜின் உருவாக்குறோம்னா கண்டிப்பா அதுல சம் லாஸ் இல்லாம எல்லா ஹீட்டையும் நம்ம ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அடுத்தது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்பயும் பார்த்ததுதான். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் an engine which is able to convey heat by a cyclic process, அதாவது cold to hot reservoir. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், சரிங்களா? ரெஃப்ரிஜிரேட்டர்ல என்ன பிரின்சிபல் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளுக்குள்ள இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஹீட் இருக்குது, சரிங்களா? சாரி, இது ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்ல கூலிங் இருக்குது, அப்படித்தானே? அப்போ அந்த கூலிங் வந்து எப்படி மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துட்டு நல்ல கூலிங் வந்து எப்போதுமே இருக்குது, சரிங்களா? இப்ப ஏன் வந்து எப்போதுமே கூலிங் இருக்குது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஃப்ரீயான கேஸ் வந்து ஹீட்டை எமிட் பண்ணி உள்ள கூலா வச்சு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜ், இப்போ வந்து நீங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க, டோரை ஓபன் பண்றீங்க, சரிங்களா? நீங்க டோரை ஓபன் பண்ண உடனே பின்னாடி உள்ள கம்ப்ரஸர் ஓடும் பார்த்துருக்கீங்களா? ஒர்க் ஆகும் பார்த்துருக்கீங்களா? நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு நேரம் வந்து அமைதியா இருக்கும் ஃப்ரிட்ஜ். நீங்க டோரை ஓபன் பண்ண உடனே பின்னாடி அந்த கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சு. கேக்குதா? கேட்டிருக்கீங்களா? எஸ் சார், ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் சார். சவுண்ட் கேட்கும். ஏன் சவுண்ட் கேக்குதுன்னா, நீங்க அந்த டோரை திறந்த உடனே வெளியில உள்ள ஹீட் எல்லாம் உள்ள போயிடும். வெளியில உள்ள ஹீட் எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் போயிடும், சரிங்களா? அப்ப அந்த ஹீட்டை என்ன பண்ணணும்? அந்த ஃப்ரிட்ஜ் வெளியே தள்ளணும், சரிங்களா? இப்ப உள்ளுக்குள்ள போன அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹீட் அவ்வளோத்தையும் அந்த கம்ப்ரஸர் என்ன செய்யும்? வெளியில தள்ளும். அப்ப நாம ஆட்டோமேட்டிக்கா இது நடக்குமா? அதாவது உள்ள வந்து கோல்டு இருக்குது, கோல்டுல இருந்து ஹீட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம்?
அனுப்புறோம். சரிங்களா? கோல்டுல இருந்து ஹீட்டுக்கு நம்ம வெளியே தள்ளுறோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நாம கரண்ட் வெளியில கொடுக்கலன்னா இந்த கூலிங் வந்து நடக்காது. அதுதான் பாத்தீங்கன்னா கரண்ட் தான் என்ன? எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. கரண்ட் தான் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்ப கரண்ட்டை கொடுத்தாதான் என்ன நடக்கும்? கோல்டு ரிசர்வாயர்ல இருந்து ஹாட் ரிசர்வாயருக்கு அது நிச்சயம் போகும். சரிங்களா? ஓகே. அப்ப இதுதான் இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம அப்பவே பார்த்தது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம அப்பயும் பார்த்தோம், அந்த டீ கப் பார்த்தோம். டீ கப்ல என்ன நடக்கும்? டீ கப்பை வச்சாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஹாட்ல இருந்து கோல்ட நோக்கி என்ன செய்யும்? ஹீட்டு போயிடும். ஆனா அதே இது அது நம்ம ஹீட்டு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? நம்ம we have to give எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்ப எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இல்லாம கோல்டுல வந்துட்டு ஹாட்டுக்கு நம்ம வந்துட்டு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப இதுதான் என்ன? இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ கெல்வின் என்ன சொன்னாரு? அந்த எக்ஸ்ட்ரா அந்த வெளியில லாஸ் ஆகாம ஒரு என்ஜினை உருவாக்க முடியாது. சரிங்களா? அதாவது 100% எஃபிஷியன்சிய ஒரு மெஷின் உருவாக்க முடியாது. அப்போ கண்டிப்பா அங்க லாஸ் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதே போல கிளாஸஸ் என்ன சொன்னாரு? இந்த கோல்டுல இருந்து ஹாட்டுக்கு நாம கடத்த முடியாது அப்படிங்கிறத இவரு சொன்னாரு. சரிங்களா? வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. சரி, அடுத்தபடியா என்ட்ராபி ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த என்ட்ராபி ஆஃப் த யூனிவர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்ப என்னன்னு பார்த்தோம்? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இல்லையா? அப்போ டெல் எஸ் யூனிவர்ஸ் இப்போ ஈக்குவல் என்ன? அப்போ டெல் எஸ் சிஸ்டம் பிளஸ் வாட்? டெல் எஸ் சரௌண்டிங். சரிங்களா? அப்ப இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எப்போ? இன் ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன? இப்போ எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு ஐஸ் கியூப் இருக்குது. அப்போ ஐஸ் கியூப் வந்து வெளியில எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? அப்போ அப்படியே என்ன செய்யுது? உருகி உருகி கீழே வருது. சரிங்களா? அப்போ ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? உருகுனது எல்லாமே திரும்பவும் என்னவா மாறிடுச்சு? ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல ஐஸா மாறிடுச்சு. இனிஷியலா ஐஸா இருந்தது, உருகிச்சு, திரும்பவும் ஐஸா மாறிடுச்சா? ஓகே. அப்ப அது என்ன? ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல அப்ப என்ன ஆயிரும்? திரும்ப இந்த என்ட்ராபி வந்து என்ன ஆயிரும்? அதே போலதான் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இருக்கும். ஆனா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ல கண்டிப்பா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ங்கிறது என்ன? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதுதான் அதனுடைய அடுத்த பேர். ரிவர்சிபிளுக்கு அடுத்த ஆப்போசிட் தான் என்னது? ஸ்பான்டேனியஸ். அது வந்துட்டு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன? இந்த ஐஸ் கியூப் வந்து கரைஞ்சது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அது எவாபரேட் ஆகி போயிருக்கும். திரும்ப என்ன செய்ய முடியாது? ஐஸா அது வர முடியாது. ஸோ அந்த கேஸ்ல என்ட்ராபி கண்டிப்பா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேஸ்ல என்ட்ராபி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதை நீங்க கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுப்படுத்ததான் உங்களால கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கஷ்டமே பண்ண வேண்டாம், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்.